கலாக்காரன் உறவுகளுக்கு வணக்கம். நேற்று இரவு சென்னை வில்லிவாக்கத்தில் நடந்த டிவிகேனுடைய பொதுக்கூட்டத்தில் சில மர்ம நபர்கள் பாட்டில்களை வீசி தாக்குதல் நடத்தியதாக பரபரப்பான செய்தி ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் சமூக வலைதளங்களில் நியூஸில் எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க. அந்த பாட்டில்களை வீசிய 2 பேரை அந்த ஸ்பாட்லேயே 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் காவல்துறையினர் கைது செய்திருக்காங்க. அந்த 2 நபர்கள் யார், தாக்குதல் நடைபெற்றது பின்னணி என்ன, இந்த மேடையில் இருந்த நாஞ்சில் சம்பத், ஆதவ அர்ஜுனா இவங்கெல்லாம் இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணாங்க. ஆதவ அர்ஜுனா அதே மேடையில் என்ன சொல்கிறாருன்னா, முதலமைச்சர் சார், நீங்கள் கரூர்லேருந்து இப்போ வரைக்கும் எங்களை தொடர்ந்து நீங்கள் இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. நாங்கள் எல்லாத்துக்கும் பொறுத்து போயிட்டுருக்குறோம். எங்கள் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. நாங்கள் திருப்பி அடித்தா நீங்கள் தாங்க மாட்டீங்க அப்படின்னு பயங்கரமாக வீராவசமாக பேசியிருக்காரு. இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய சதி என்ன, யார் இதை செய்தது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வில்லிவாக்கம் ஆதவ அர்ஜுனா நிற்கக்கூடிய தொகுதி, சென்னையில் இருக்கிற தொகுதி. அந்த தொகுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் தான் இது நடந்திருக்கு. இதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி விஜய் கொளத்தூர், பெரம்பூர், வில்லிவாக்கம் இந்த 3 இடத்துல பிரச்சாரம் பண்ணுறதாக இருந்தது. அதில் பெரம்பூர் கூட்டத்தை முடிச்சுட்டு கொளத்தூர் கூட்டத்தை விஜய் ஒரு 5 நிமிஷம் கூட பேசலை. அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டார். அதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டது. இதில் பார்த்திங்கன்னா வில்லிவாக்கத்தில் பிரச்சாரத்துக்கே போகல அவர். இப்படியான ஒரு சூழலில் தான் நேற்று இரவு வில்லிவாக்கத்தில் ஒரு பொதுக்கூட்டம் நடந்திருக்கு. அந்த கூட்டத்தில் நாஞ்சில் சம்பத், ஆதவ அர்ஜுனா இவங்கெல்லாம் கலந்துருக்காங்க. அதில் யாரோ மர்ம நபர்கள் பாட்டில் வீசியதாக ஒரு பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டை ஆதவ அர்ஜுனா மேடையிலேயே வச்சார். அதில் சில உடைஞ்ச துகள்களை எல்லாம் கொண்டு காட்டினார். அப்போ ஆதவ அர்ஜுனா அங்கே என்ன பேசினார் அப்படிங்கிறத நீங்கள் கேளுங்க. அதுக்கப்புறம் நாம பார்ப்போம். கண்ணாடி பாட்டில் வச்சு அடிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பெண்மணியுடைய சூழல் அடிச்சிருக்காங்க. திமுகவுடைய இந்த சரி திட்டத்திற்கு நாங்கள் குரல் கொடுப்போம். காவல்துறை இதை கடுமையாக இப்பொழுது கண்டுகள் இதே இடத்துல உட்காருவோம், கிளம்ப மாட்டோம். இன்னும் அராஜகம் நடந்துட்டு இருக்கு. கண்ணாடி பாட்டில் வச்சு அடிக்கிறதா சொல்லாங்க. முக தலைச்ச நிப்பாட்டி எல்லாத்தையும் நிப்பாட்டி எப்பீங்க எவ்வளவுதான் இருப்பீங்க. இப்போ பார்த்துருப்பீங்க, ஆதவ அர்ஜுனா அந்த சம்பவம் நடந்த அடுத்து ஒரு சில நிமிடங்களில் மேடையில் இது யார் செஞ்சா என்ன ஏது அப்படிங்கிறத அங்கேயே டிக்ளேர் பண்ணுறாரு. முதலமைச்சர் அவர்களே, திமுகவே, நீங்கள் தான் இதை செய்தீர்கள் அப்படின்னு அவர் டிக்ளேர் பண்ணுறாரு. ஒரு சம்பவம், ஒரு குற்றம், ஒரு தவறு நடக்குது அப்படின்னா இது இவங்க தான் செய்தாங்க அப்படின்னு அந்த ஸ்பாட்டில் ஒரு சில நிமிடங்களில் அவர் சொல்கிறாரு. அப்படின்னு சொன்னால் எதை வச்சு அவர் சொல்கிறாரு அப்படின்னு சமூக வலைதளங்களில் கேள்வி கேட்குறாங்க. இப்போது நாம் சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு. அந்த கேள்விகள் என்ன அப்படின்னா, டிவிகே அப்படிங்கிற அந்த கட்சி இங்கே ஒரு கூட்டம் நடத்துது. கரூரில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்தில் 42 பேர் அநியாயமாக துடிக்க கொல்லப்பட்டாங்க. அந்த சம்பவம் நடக்கும்போது, அந்த கூட்டம் நடக்கும்போது நூற்றுக்கணக்கான ட்ரோன், அதாவது ஜனநாயகன் படத்துக்கான அந்த புட்டேஜுக்காக நூற்றுக்கணக்கான ட்ரோன் அங்கே பறக்க விடப்பட்டிருந்தது. அந்த ட்ரோன்லாம் சாதாரண ட்ரோன் கிடையாது. எல்லாமே சினிமாவில் பயன்படுத்தக்கூடிய ரொம்ப ஹை ரெசல்யூஷன் இருக்கக்கூடிய ஒரு நவீன ட்ரோன்கள் அது எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் அவருடைய வாகனத்தை சுற்றி எல்லா திசைகள்லேயும் கேமரா பொருத்தப்பட்டிருந்தது. அதுவும் பார்த்திங்கன்னா 8K ரெசல்யூஷன் இருக்கக்கூடிய கேமராக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே அந்த பகுதியில் இருக்கிற சுற்றி இருக்கிற மாடிகளில் சினிமா கேமராக்கள் வச்சு அந்த பகுதியை ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது சினிமாக்கான ஒரு ஷூட்டிங் தான் அங்கே நடந்தது அப்படிங்கிற செய்தியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போது அங்கே 42 பேர் துடிக்க அநியாயமாக மிதித்து கொல்லப்பட்ட அந்த சூழலில் இது திமுக செந்தில் பாலாஜியினுடைய சதி அப்படிங்கிற குற்றச்சாட்டை இவங்க சொன்னாங்க. இவங்க அத்தனை ட்ரோன், அத்தனை கேமரா, இது மட்டும் இல்லாமல் நியூஸ் சேனல்களுடைய அது ஒரு நூற்றுக்கணக்கான சேனல்களுடைய கேமரா அங்கே இருந்தது. எல்லாமே ஆனில் இருந்தது. எல்லாமே இருந்த இந்த சூழலில் இவங்க சொன்னது என்னென்னா, கத்தியில் முதுகில் வெட்டினாங்க. அப்புறம் அந்த மாவட்ட செயலாளர், கரூர் மாவட்ட செயலாளர், டிவிகேனுடைய மாவட்ட செயலாளருடைய மனைவி சொன்னாங்க, ஸ்ப்ரே, மயக்க மருந்து ஸ்ப்ரே அடித்தாங்க கூட்டத்தில். அதுக்கப்புறம் கத்தி வச்சு கிழிச்சாங்க. இங்கே துண்டை போட்டு கழுத்தில் போட்டு நெரிச்சாங்க.
அதுக்கப்புறம் கொஞ்சம் உயிர் இருக்கிறவங்கள ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்பிவிட்டு ஆம்புலன்ஸ்லேயே கழுத்து நெரிச்சு கொன்னாங்க. இப்படியாக பலவிதமான கற்பனை கெட்டாத பயங்கரமான குற்றச்சாட்டுகளை வந்து இவங்க வந்து முன் வச்சாங்க. ஆனால் இத்தனை சினிமா ட்ரோன்கள், அந்த வாகனத்தை சுற்றியே வந்து கேமரா, அங்கே நியூஸ் சேனல்கள், அத்தனை நியூஸ் சேனல்களுடைய லைவ் ஓடிட்டு இருக்குது. இது இல்லாமல் இவங்க அங்கங்கே மாடியில் வந்து சினிமா கேமராவில் வச்சு ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இத்தனை கேமராவில் இந்த ஃபுட்டேஜில் இவங்க சொன்ன எதுவுமே ஒரு ஃபுட்டேஜ், ஒரு எவிடன்ஸை கூட இவங்க இது வரைக்கும் வந்து வெளியிடவும் இல்லை, சிபிஐக்கோ அல்லது காவல்துறைக்கோ இவங்க சப்மிட் பண்ணவே இல்லை. சொல்லி இது நடந்து எத்தனை மாதம் ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அப்போது இவங்க ஆதவர்ஜுனா, அதிகபட்சம் ஆதவர்ஜுனா அந்த கட்சியில் இதில் பொய் சொல்கிறது யார், அதிகம் பொய் சொல்கிறது யாருன்னா நம்பர் 1 இடத்துல ஆதவர்ஜுனா தான் இருப்பார். ஆதவர்ஜுனா சமீபத்தில் ஒரு இது சொன்னார், எங்கிட்ட பேரம் பேசினாங்க, 90 சீட்டு உங்களுக்கு 90 எங்களுக்கு 90, நீங்கள் 2 வருஷம் ஆச்சு நாங்கள் 2 வருஷம் ஆச்சு அப்படின்னு எங்கிட்ட வந்து பேரம் பேசினாங்க அப்படின்னு வந்து ஆதவர்ஜுனா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். ஆனால் அடுத்த நாளே விஜய் அந்த நோன்பு திறக்கிற இதில் போய் கலந்துக்கிட்டு இந்த மாதிரி யாராவது வதந்திகளை பரப்பிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க அப்படின்னு விஜய் வந்து சொல்கிறார். அப்போது ஆதவர்ஜுனா சொல்கிறது உண்மையா, விஜய் சொன்னது உண்மையா அப்படிங்கிற கேள்வி வந்து அப்பயே சமூக வலைதளங்களில் கேட்கப்பட்டது. இப்போது இந்த வில்லிவாக்கத்தில் நடந்த இந்த கூட்டத்தில் சம்பவம் நடந்து ஒரு சில நிமிடங்கள்லேயே இவர் வந்து மேடையில் வந்து அறிவிக்கிறார், இது திமுக செய்தது, முதலமைச்சர் அளிப்புட்ட ஆட்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுகிறார். இப்போ நாம் என்ன கேட்குறேன்னா, டிவிகேக்கு எதிரி வெறும் திமுக மட்டும்தானா? யார் யார் எதிரின்னு நமக்கு தெரியாதா? கிட்டத்தட்ட 25-30 வருஷமாக அஜித் ரசிகர்களை, அஜித்தையும் அஜித் ரசிகர்களையும், அஜித்தினுடைய குடும்பத்தில் உள்ள பெண்களையும், ஷாலினி உள்ளிட்ட பெண்களையும், அவங்க அஜித் ஷாலினியினுடைய மகளை உள்ளிட்டவர்களையும் மிக மிக கீழ்த்தரமாக, மிக மிக கொச்சையாக இந்த விஜய் ரசிகர்கள், டிவிகே ரசிகர்கள் வந்து சமூக வலைதளங்களில் வந்து இழிவாக பேசி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தது நம்ம ஊரறிந்த ரகசியம். அது அடுத்து சமீபத்தில் ஆதவர்ஜுனா வந்து ரஜினியை வந்து உரண்டை இழுத்து, ரஜினி ஒரு கோழை, ரஜினியை வந்து மிரட்டப்பட்டதுனால அவர் வந்து அரசியலேருந்து ஒதுங்கிட்டார், அரசியலுக்கு வராமல் பயந்துட்டு ஓடிட்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதவர்ஜுனா பேசி அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. ரஜினி ரசிகர்கள் தமிழ்நாடு முழுவதும் வந்து கொந்தளித்து எழுந்தாங்க. ரஜினியே கூட அதுக்கு வந்து ஒரு அறிக்கை விட்டார். அப்போது இந்த பாட்டில் அடித்தது ஏன் ரஜினி ரசிகர்களாக இருக்கக்கூடாது, ஏன் அஜித் ரசிகர்களாக இருக்கக்கூடாது? சரி, அவ்வளோ வேணாம்ப்பா, நீங்கள் கூட்டணிக்கு 90க்கு 90 2.5 வருஷம்னு சொல்லி பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி நீங்கள் கூட்டணிக்கு போகாமல் விட்டுட்டீங்க அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் சொன்னீங்களே, ஆதவர்ஜுனா சொன்னார் இல்லையா, அந்த கோபத்தில் ஏன் வந்து பிஜேபி செஞ்சுருக்கக்கூடாது? இப்போ பிஜேபி அப்படின்னா நீங்கள் எப்படிப்பட்ட ஆட்கள்னா, தான் வீட்டில் தானே குண்டை போட்டுக்கிட்டு, தன் காருக்கு தானே தீயை வச்சுக்கிட்டு, ஆளை வச்சு அவனே தன்னை வந்து வெட்டிட்டு, கடைசியாக இதெல்லாம் முஸ்லீம்கள், இஸ்லாமியர்கள், இவங்கெல்லாம் இஸ்லாமிய பயங்கரவாதிகள், எங்களுக்கு வந்து உயிருக்கு ஆபத்து இருக்குது, எனக்கு வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுங்க, எனக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு போய் கேட்டு வாங்கக்கூடிய ஆட்கள். அதுக்கு ஆயிரக்கணக்கான எவிடன்ஸ் இருக்குது. இந்துத்துவ சக்திகள் இதை எப்பயுமே அவங்க பண்ணுறது, அது அவங்களுடைய தொழில். அந்த மாதிரி ஆட்கள் ஏன் பண்ணியிருக்கக்கூடாது? சரி, நீங்கள் வந்து டிவிக்கு அதிமுகவோட கூட்டணி போக போகுது அப்படின்னு எடப்பாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டத்தில் சொல்லியிருக்காரு. ஒரு கொடி எடுத்து அவங்களே வந்து ஆட்ட வச்சாங்களா, இல்லை இவனுங்க போய் ஆட்டினானுங்களா என்னன்னு தெரில. ஆனால் இதோ பார், நம்ம கூட பெரிய கட்சி வந்து கூட்டணி வரப்போகுது, அது இதுன்னு வானதி சீனிவாசன், தமிழிசை, எடப்பாடி உள்ளிட்ட எல்லாருமே வந்து ஒரு கட்டத்தில் வந்து பேசினாங்க. அதுக்கப்புறம் அது நடக்கலை. அப்போது அவங்களுக்கு அந்த கோபத்தில் வந்து நீங்கள் டிவிகே கூட்டத்தில் அவங்க பாட்டில் விட்டு எரிஞ்சிருக்கலாம் இல்லையா? இப்போ யார் யார் செஞ்சுருக்கலாம்? நீங்கள் சமீபத்தில் உரண்டை இழுத்த ரஜினி ரசிகர்கள், அப்புறம் மார்க்கெட்டு போன பிறகு அரசியலுக்கு வந்தவன் கிடையாது நான் அப்படின்னு விஜய் பேசினார். யாரை பேசினார்? கமலை பேசினார், விஜயகாந்தை பேசினார். இவங்க ரசிகர்கள் செஞ்சுருக்கலாம், அவங்க தொண்டர்கள் செஞ்சுருக்கலாம். பிஜேபி வந்து அது ஒரு தொழிலாகவே வச்சுருக்குது, இந்தியா முழுசும் செய்யக்கூடிய தொழில், அவங்க செஞ்சுருக்கலாம், அல்லது அதிமுக செஞ்சுருக்கலாம். இது எதுவுமே இல்லாமல் அது என்ன எடுத்த உடனே ஒரு சில நிமிடங்கள்லேயே வந்து காவல்துறை விசாரணை எதுவுமே நடக்காத போது நேராக ஸ்ட்ரைட்டாக சிஎம் முதலமைச்சர் அவர்களே, திமுகவே அப்படின்னு நீ வந்து பேசுகிறேன்னா இதுக்கு பின்னணியில் யார் இருக்கிறா அப்படிங்கிறது அங்கேயே வந்து சில ஆதாரங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை இப்போ என்னன்னு பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு இந்த கண்ணாடி துண்டு அடிக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க ஒரே ஒரு தாய்க்கு அப்பனுக்கு பிறந்திருந்தா நான் நினைக்கிறேன், தயவு செஞ்சு சொல்றேன், மரியாதையா சொல்றேன், அன்பா சொல்றேன், நீங்க ஆம்பளைங்களா இருந்தா எவனா இருந்தாலும் சரி, நீங்க ஆம்பளைங்களா இருந்தா நாங்க வந்துடுறோம், ரோடுக்கு வரோம், நீ எவனா இருந்தாலும் சரி,
நீங்க ரோடுக்கு வாங்க, நான் பாத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேசிகிட்டு இருக்கிற ஒரு பேர் விஎஸ் பாபு. அவர் வந்து ஏதோ பொறுப்பில் இருக்காருன்னு நினைக்கிறேன், டிவி கேள்னு வச்சுக்கோங்க. இவர் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து அந்த பாட்டில் எரிஞ்சவங்களுக்கு சவால் விடுறாரு. என்ன சவால் விடுறாருன்னா, வாங்க நேருக்கு நேர் பார்த்துக்கலாம், ஒண்டி கொண்டி பார்த்துக்கலாம், அது ரோட்டுக்கு வாங்க, நான் இப்போ இறங்கி வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சவால் விடுறாரு. அங்கேருந்து பதட்டமாக ஓடி வந்து ஆதவர்ஜுனா அவர்கிட்ட வந்து காதில் வந்து, எப்பா சும்மா நீ பாட்டுக்கு எதையாவது பேசி எதையாவது பண்ணிடாத, அது வேறு பிளானு அப்படிங்கிற மாதிரி ஏதோ வந்து சொல்கிறதாக ஒரு கேட்குது நமக்கு. அதுக்கப்புறம் அவர் வந்து மறுபடியும் வந்து பேச ஆரம்பிக்கிறார். பேச ஆரம்பித்தோடனே மறுபடியும் வந்து ஆதவர்ஜுனா அவரை கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாரு. நீ பேசாத, அமைதியாரு, நீ பாட்டுக்கு வந்து பிளான் தெரியாமல் எதையா உளறி வச்சிடாத அப்படிங்கிற மாதிரி அவர் பேச நிறுத்திட்டு இப்போ ஆதவர்ஜுனா பேசும்போது தான் இப்போ இதை பேசுகிறார். முதலமைச்சர் அவர்களே, நாங்கள் எவ்வளோ தான் பொறுமையாக இருக்கிறது, எங்கள் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. இது எப்படி இருக்குன்னா, ஒரு படத்தில் வடிவேல் பேசுவார், எதிர்க்கட்சியை பார்த்து கேட்குறேன், அரசியல் பண்ணுறியா அராஜகம் பண்ணுறியா எங்களுக்கும் தெரியும், ஆனால் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று பேசுவார். எனக்கு என்னமோ அந்த போர்ஷனை பார்க்கும்போது அப்படியே தான் இருந்தது. நான் என்ன கேட்குறேன், எப்படா ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் செஞ்சது திமுக தான் அப்படின்னு உனக்கு நீ கண்டுபிடிச்ச? முதல்ல இவன் மேலே கேஸை போட்டு இவனை கூப்பிட்டு போய் விசாரிக்கணும் காவல்துறை. நீங்கள் ஒருத்தர் மேலே அவதூறை வந்து ஒருத்தர் பேசுகிறான் அப்படின்னு சொன்னால் ஒரு பொதுவெளியில் ஒரு பொது மேடையில் லைவ், அத்தனை சேனல் லைவ் ஓடிட்டு இருக்கிற இடத்துல இவன் வந்து அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறான்னா இவனை கூப்பிட்டு போய் விசாரிக்கணும். முதல்ல எதை வச்சு நீ திமுக தான் செஞ்சது சொன்ன அப்படின்னு சொல்லி இவனை வந்து விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரித்தா, ஒருத்தர் இந்த மாதிரி செஞ்சால் மட்டும்தான் அடுத்தடுத்து இந்த மாதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறவனுங்களுக்கு கொஞ்சம் பயம் வரும். அதுவும் இந்த வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து அடிச்சு விடுறது அல்லது அவதூறு பரப்புறது அப்படிங்கிற ஒரு டீம் வந்து டிவிகேல இருக்குன்னா அந்த டீமுக்கு வந்து ஆதவர்ஜுனா தான் தலைவராக இருக்க முடியும். ஏன்னா இவன் பேசின அத்தனையும் போய் எங்கே விசிகாவில் இருக்கும்போது இருந்து அவன் வந்து பேசுனது அத்தனையும் போய் நீங்கள் எடுத்து பாருங்க வேணா போய். அதுக்கப்புறம் அவன் வந்து திருமாவையும் விஜயையும் வந்து இது பண்ணுறதுக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு அவன் பேசின அத்தனை ஸ்டேட்மெண்ட்டும் போய். விஜய் கூட சேர்ந்த அதுக்கு திருமா கூட இருக்கும்போது திருமாவை நான் வந்து முதலமைச்சராக்காமல் விட மாட்டேன், ஒரு தலித்தை ஆட்சிக்கு கொண்டு வர்றது தான் என்னுடைய திட்டம்னா. இப்போ எந்த தலித்தை ஆட்சிக்கு கொண்டு வர போகிறேன், எந்த தலித்தை ஆட்சியில் உட்கார வைக்க போகிறேன்? அப்போது இவன் வந்து அரசியல்லையே அயோக்கியத்தனமாக அரசியல் செய்யக்கூடிய, அரசியலில் நிறைய பேர் அயோக்கியர்கள் இருக்கிறாங்க, ஆனால் இவன் வந்து ரொம்ப 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 அயோக்கியன். இந்த மாதிரியான ஒரு அயோக்கியம் அந்த ஸ்பாட்டில் ஒரு சில நிமிடங்களில் இது திமுக அப்படிங்கிறான். கடைசி என்ன தெரியுமாச்சு, 2 பேர் இப்போ வந்து அந்த ஒரு பக்கத்தில் கட்டடத்தில் இருந்துருக்கிறாங்க, அந்த புட்டேஜ் இருக்குது, அந்த புட்டேஜை போடுங்க. கண்ணாடி பாட்டில் வச்சு அடிச்சுட்டு இருக்காங்க, ஒரு பெண்மணியுடைய சோழல் அடிச்சிருக்காங்க. திமுகவுடைய இந்த புட்டேஜை எடுத்து ஆதவர்ஜுனா வந்து காட்டுறாரு. என்னென்னு பார்த்தீங்களா, என்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படிங்கிறார். அப்போ தான் நாம் கேட்குறோம், ஏன்னா அந்த ஸ்பாட்டில் ஒரு நிமிஷத்தில் ஒரு சில நிமிடங்களில் உனக்கு வந்து ஒரு புட்டேஜ் எடுத்து இதுதான் ஆதாரம்னு நீ காட்டுறியே, ஏன் கரூரில் வந்து 100கணக்கான கேமரா வச்சு எடுத்தீங்களே, ஏன் இது வரைக்கும் ஒரு ஆதாரத்தை கூட வெளியிடல? அபாண்டமான அத்தனை பொய்களை பரப்புனீங்களே, ஏன் ஒரு ஆதாரத்தை கூட வெளியிடல அப்படின்னு நாம் வந்து கேட்குறோம். சரி, இப்போ இந்த 2 பேர் கைதாகிருக்காங்கல்ல, அவனுங்க யாரான்னு பார்த்தா அவனுங்க டிவிக்கே கட்சியை சேர்ந்தவனுங்க, விஜய் ரசிகர்கள் அப்படின்னு காவல்துறை விசாரணையில் தெரிய வந்திருக்கு. சென்னை அயனாவரத்தில் தமிழக வெற்றி கழக கட்சி கூட்டத்தில் குடித்துவிட்டு பெண்கள் மீது மது பாட்டிலை வீசிய அதே கட்சியை சேர்ந்த 2 இளைஞர்கள் கைது. இப்போ இவன் என்ன சொன்னான், முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக ஸ்ட்ரைட்டாக முதலமைச்சர் தான். அது கீழே இந்த அமைச்சர், எம்எல்ஏ, எம்பி, இந்த கவுன்சிலரு, வார்டு இதெல்லாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக முதலமைச்சர் தான். ஏன்னா முதலமைச்சர் தான் 2 பாட்டில் எடுத்து 2 பேர்கிட்ட கொடுத்து, தம்பி நேராக போ, வில்லிவாக்கத்தில் அந்த வளர்ந்து கெட்ட ஒருத்தர் இருப்பான், பணமரம் மாதிரி ஒருத்தர் இருப்பான், அவன் இருப்பான் பாரு, அவன் மூஞ்சிலே இது விட்டு எரிஞ்சிட்டு வா அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லி அனுப்பிவிடுவாரா? அப்போது இது பக்கா பிளானு, பக்கா அரசியல். இவனுங்க ஆளுங்களே விட்டு 2 பேரை வந்து இந்த கோபப்படுத்தலன்னு நினைக்கிறேன். அவன் பார்த்தீங்கன்னா அவங்க ஆளுங்களே விட்டு அவனை வந்து வெட்ட வர்ற மாதிரி, கொல்ல வர்ற மாதிரி ஒரு செட்டப்பை பண்ணிட்டு அந்த அனுதாபத்தை வச்சு அந்த தேர்தலில் அவங்க வந்து ஜெயிச்சு ஆட்சிக்கு வருவாங்க. சேம் இதே பிளான் தான் இது. அப்போது இந்த மாதிரியான கீழ்த்தரமான, அருவருப்பான, அசிங்கமான, கேவலமான ஒரு அரசியலை வந்து இந்த நாய் வந்து பண்ணிக்கிட்டு இருக்குது. நாயின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யாராவது வருத்தப்படாதீங்க, அதெல்லாம் பரவாயில்ல, என்ன வேணால் சொல்லலாம் அவனை.
ஏன்னா சமீபத்தில் இப்போ ஒன்று சொல்லியிருக்கான், எங்கள் அம்மா ஜாதிய கொடுமையால் இறந்துட்டாங்க, நான் வந்து அந்த 5 வயசில் அந்த கொடுமையை வந்து என் கண்ணால் பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் நான் அம்பேத்கரை படித்தேன் அப்படின்னா. என்ன கருமத்தை படித்தானோ தெரில, அம்பேத்கருங்கிற பேர் அட்டைப்படம் ஏதோ மாற்றி வேறு ஏதோ புக்காக கொண்டு கொடுத்துட்டாங்களான்னு தெரில, என்ன படித்தானுன்னு தெரில ஃபஸ்ட்டு. ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா திலகவதி ஐபிஎஸ்ன்னு நினைக்கிறேன் ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து ஜாதி கொடுமையாலலாம் இறக்கலை, அவங்க வந்து மாமியா ரொம்ப ஸ்ட்ரிக்டான மாமியா, அவங்க வந்து ரொம்ப அவங்கள வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணதுனால அவங்களுக்கு அந்த பக்குவம் இல்லாத காரணத்தினால அவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அப்போது இவன் வாயிலிருந்து வர்ற எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே பொய். இப்போது திமுகவுக்கு நேர் எதிரியாக இத்தனை வருஷம் இருக்கக்கூடிய கட்சி அப்படிங்கிறது 50 வருஷத்துக்கு மேலே அதிமுக. அதிமுக எடப்பாடி வந்து எங்கெங்கே போய் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கார். அந்த கூட்டத்தில் எங்கேயாச்சும் இந்த மாதிரி ஏதாவது பாட்டில் எறிஞ்சாங்க, கல் எறிஞ்சாங்க, அதை பண்ணாங்க இதை பண்ணாங்கன்னு ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து அரசியல்வாதிகள். இவங்க ஒரு குற்றச்சாட்டை வைப்பாங்க, இவங்க ஒரு பொய்யான குற்றச்சாட்டு வச்சா கூட அந்த பொய்யான குற்றச்சாட்டுக்கு அங்கேருந்து அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க அடுத்த கூட்டத்தை போட்டு. இப்படி தான் அரசியல் போயிட்டுருக்குமோ ஒழிய இவங்க அதிமுக வந்து அவங்களுக்கு எதிரியாக பார்த்த திமுக கூட்டத்தில் கல் எறிஞ்சா, திமுக வந்து அதிமுக எதிரியாக பார்த்த அவங்க கூட்டத்தில் கல் எறிஞ்சா இங்கே யாருமே கூட்டம் நடத்த முடியாது. இதுங்க வந்து தற்குறிங்க. இந்த தற்குறிங்க வந்து இங்கே வந்துட்டு சினிமா பார்த்துட்டு வந்து சினிமாவில் அரசியல் பண்ணுற மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதி அங்கே போய் எடுத்து அதை வந்து பார்த்துட்டு அரசியல் பண்ண வந்திருக்கிற தற்குறி கூட்டம் இந்த கூட்டம். இந்த மாதிரி கூட்டத்தில் இப்போ நீ இந்த கூட்டத்தில் கல் எறிஞ்சாங்கன்னா அடுத்த கூட்டத்தில் டிவிகேக்காரங்க போய் கல் எறிய மாட்டாங்களா? இதை தான் ஆதவர்ஜுனா விரும்புகிறார். ஏன்னா இப்படியான ஒரு இது நெரேட்டிவ் செட் பண்ணி அரசியலில் எங்களை வரவிடாமல் எங்களை வந்து நசுக்கிறாங்க, திமுக இது பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரு அனுதாப வாழையை உருவாக்கி அதன் மூலமாக வந்து வாக்கு வாங்கணும் அப்படிங்கிறது பிஜேபி ஆர்எஸ்எஸ் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் காட்டி பண்ணுற வேலையை இங்கே வந்து இவனுங்க திமுக பண்ணுது அப்படின்னு சொல்லி பண்ணுறானுங்க. இப்போது இது அந்த மேடையில் பேசுனதோடு சரி, அதுக்கப்புறம் விஜய் வந்து ஏதோ ஒரு அறிக்கை விடணும், ஏதோ ஒன்று பேசணும், இது மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும்ல. இதுக்கப்புறம் ஏன்னா போய் சேர வேண்டியவங்களுக்கு சேர்ந்துடும். மறுபடியும் அது உண்மைத்தன்மை வந்து எல்லாருக்கும் போய் சேராது. ஆஹா திமுக அப்படி பண்ணிருச்சு பத்தியா அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பான். இது பக்க ஆர்எஸ்எஸ்னுடைய பிளானு. அந்த பிளானை தான் இவனுங்க வந்து இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறானுங்க. இந்த மாதிரியான அயோக்கியர்களை கடைந்தெடுத்த அயோக்கியர்களை வந்து அரசியலில் வந்து பொது வாழ்க்கையில் இருக்கிறதுக்கே தகுதியற்றவர்களை நாம் வந்து எக்காரணத்தை கொண்டு ஆதரிச்சிடக்கூடாது. நீங்கள் அவங்கள இவங்க திட்டுறது, இவங்க அவங்கள திட்டுறது, இவங்க அவங்கள ஊழல்வாதிங்கிறது, இவங்க அவங்கள ஊழல்வாதிங்கிறது, இது மாதிரியான நீ என்ன செஞ்ச நான் என்ன செஞ்சேன், மக்களுக்கு நான் தான் அதிகமாக செஞ்சேன், இல்லை நான் தான் அதிகமாக செஞ்சேன், எங்கள் ஆட்சியில் தான் தமிழ்நாடு முன்னேறிச்சு, இல்லை எங்கள் ஆட்சியில் தான் முன்னேறிச்சு, இது ஆரோக்கியமான அரசியல். ஆனால் இந்த மாதிரியான கீழ்த்தரமான அயோக்கியத்தனமான அரசியல் பண்ணக்கூடிய இந்த கும்பல் வந்து தமிழ்நாட்டுக்கு ஆபத்தானது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்கிற ஒரே ஒரு